இப்ப விஜய் வந்து 2026ல நிக்க போறாரு. சீமான் தனிச்சு நிக்க போறேன். விஜய் கூட கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்றாங்க. இப்ப யாருக்கு எந்தெந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, எங்கெங்க போறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கூட்டி கழிச்சு கணக்கை பார்க்குற வகையில் இந்த 2026 தமிழ்நாட்டிலேயே ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டிய சூழ்நிலை வர்ற அளவுக்கு தான் இருக்கு. டிஎம்கே வந்து போன தடவை வந்து 24 சீட்டு நின்றுச்சு, இந்த தடவை 22 சீட்டு நின்னாங்க. அந்த வகையில மட்டும் பார்க்கும்போது 18% டிஎம்கே ஹஸ் லாஸ்ட். விஜயை தனியா நிக்க வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை யுக்தியும் திமுக எடுக்கும். அதுக்கு அது வந்து எல்லாம் விஜய் சொல்றாங்கல்ல, விஜய் சீமான் அவர்கள் சொன்னாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஆல்டர்னேட் சாய்ஸ். இப்போ நமக்கு திமுக அண்ணா திமுகவை விட்டுட்டு நம்ம ஆல்டர்னேட் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பிஜேபி ஒரு எமர்ஜ் ஆயிருக்கு. சீமான் ஒரு இடத்துல இருக்காரு, வரப்போறது வந்து விஜய். சீமானும் விஜயும் தனித்தனியாவே நின்னாங்கன்னா 100-2 கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதையா, இதை விட ஒரு சந்தோஷப்படக்கூடியது திமுகவை தவிர வேற யாரும் இல்லை. இன்னைக்கு வந்து சீமான் தனியா நிக்கிறாருன்னா அவருடைய விளையாட்டு வேற. பட் இப்ப நீங்க வந்து ஒரு விஜய் வந்து உள்ளார வராருனாக்கா கண்டிப்பா அவர் வந்து பெரிய ஸ்டேக்ஸை விட்டுட்டு வர்றாரு. இன்னைக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 250-300 கோடி ரூபாய் அவருக்கு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு ரிஸ்க் எடுத்து தான் இங்க வர்றார். இப்ப விஜய் வரும்போது அவருக்கு இயற்கையாவே ஏதுவா இருக்கக்கூடிய கூட்டணி எதுவா இருக்க முடியும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி நாம் தமிழர் மட்டும்தான் இருக்க முடியும். விஜய் இப்படி சினிமாக்காரன் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க, அவர் வந்து தேவையில்லாத கொள்கையை பேசிட்டு இருக்காரு, பிராக்டிக்கலே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். இதுல வந்து சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரும் எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும். நீயா நானா, நீ முதல்வரா நான் முதல்வாங்கிறாங்கிறதே இருக்கக்கூடாது. இந்த 2024 இப்ப எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுல பட்டவர்த்தனமா தெரியுது நமக்கு திமுகவாகட்டும் அண்ணா திமுக ஆகட்டும் ரொம்பவே பலகீனப்பட்டு போயிருக்கு. நாம் தமிழரையும் விஜயும் சேர விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபி கோஷ்டி பண்ணும். Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. லகரம் பாஸ்ரூவுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் திறனாய்வாளர் நந்தகுமார் அவர்களை சந்தித்து 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது, யாரு எந்த மாதிரி கூட்டணியில் இருக்க போறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் மாதிரி பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரவணன் சார் வணக்கம் பிரபா. 2026 தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கு. ஆனால் இப்போவே வந்து அதுக்கான கணக்குகள் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போயே தொடங்கிட்டதா சொல்கிறாங்க. 2026ல் திமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, பாஜக இப்போ 2024 தேர்தலில் வந்து நாடாளுமன்றத்தில் தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுபோல் அதே போல் வந்து இப்போ விஜய் வந்து 2026ல் நிற்க போகிறாரு. சீமான் தனிச்சு நிற்க போகிறேன், விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு எந்தெந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, எங்கெங்கே போகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2026 என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிற ஒரு எலெக்ஷன். அது விஜயினுடைய வரவுனால இல்லை. இதனால் வரைக்கும் விஜயினுடைய வரவும் ஒரு காரணம், ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அதாவது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற கோஷம் தான் தமிழ்நாட்டிலேருந்து எப்பயுமே எழும்புகிற கோஷம். நான் கூட்டி கழிச்சு கணக்கை பார்க்குற வகையில் இந்த 2026 தமிழ்நாட்டிலேயே ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டிய சூழ்நிலை வர்ற அளவுக்கு தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 2024 இப்ப எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுல பட்டவர்த்தனமா தெரியுது நமக்கு திமுகவாகட்டும் அண்ணா திமுக ஆகட்டும் ரொம்பவே பலகீனப்பட்டு போயிருக்கு. நீங்க கேட்கலாம், இல்ல சார் அதான் திமுக வந்து 40-40 அடிச்சிட்டாங்களே, அதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது 40-40 ஜெயிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க ஜெயிச்சு இது பண்ணிட்டாங்க, அதாவது அதிகமான ஓட்டுகள். மக்களுக்கு வந்து எங்க மேல அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு. இந்த 3 ஆண்டு கால பொற்கால ஆட்சிக்காக தான் சாட்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக வந்து எப்படி மோடி வந்து 400 அப்படின்னாரோ, இப்ப வந்து ஸ்டாலின் வந்து 200ங்கிற கோஷம் போட்டுட்டு இருக்காரு. 400ன்னு அந்த கோஷத்தை எழுப்பி மோடி என்னானாருன்னு தெரியும், எங்க இருந்து எவ்வளவு வந்திருக்காருன்னு. அதே நிலைமை தான் வந்து திமுகவுக்கும் அந்த 200 எப்படி வரப்போகுதுங்கிறது. என்ன காரணத்துக்காக சொல்ல வரேன்னா, நீங்க எடுத்து நம்ம அதாவது டெவில் லைஸ் இன் த டீடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது திமுகவுக்கு போன தடவை 2019 வாங்கின வாக்கு இந்த தடவை வாங்கின வாக்கோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கூட்டணி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதே கூட்டணி தான் அப்பையும் 10% ஓட்டு காணும். அவங்களுக்கு 10% திமுகவுடைய கூட்டணிக்கு காணும். இதுல கமலஹாசன்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமை வந்து அங்க போய் சேர்ந்துச்சு இந்த எலெக்ஷன்ல.
அவர் வந்து 2019 வாங்கின வாக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னாக்கா 15.25 லட்சம் ஓட்டு. அப்போ அந்த ஓட்டும் இந்த திமுக தான். ஏன்னா பேஸ் வந்து இதையும் சேர்த்துக்கணும். ஆனா அவரோட ஓட்டு வந்து திமுக எதிர்ப்பான ஓட்டுகள் இல்லை. அவர் இப்படி கட்சி ஆரம்பிச்சார், திமுக எதிர்த்தான கட்சி. அப்புறம் எதுக்காக வந்து இவருக்கு ராஜ்யசபா கூட்டி அந்த ஒத்தை சீட்டுக்காக தானே இவர் போய் இந்த 15.25 லட்சம் ஓட்டுகள் திமுகவுக்கு போகாதுங்க. இல்ல, அதை தான் சொல்ல வரேன். இப்ப 15.25 லட்சம் ஓட்டை வந்து நீங்க வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் நான் தான் எதிர்ப்பு, நான் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி 15.25 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு தான் வந்து என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய கட்சியினால நான் என்ன சொன்னாலும் வந்து என்னுடைய வாக்காளர்கள் கேட்பாங்கிறனால தான் இவர் அங்கே போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த 15.25 லட்சம் ஓட்டுக்கான ஒரு வெகுமானம் தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோங்கிறது. இல்லைன்னா வேற எதுக்காக வந்து அவருக்கு கூட்டணிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்? அப்ப இந்த 15.25 ஏன்னா கூட்டணி கட்சி ஆயிடுறாரு அவர். இப்போ வெறும் ஆதரவு மட்டும் இல்லை, கூட்டணியினுடைய கட்சி அவர். அப்ப இந்த கூட்டணி கட்சின்னு போகும்போது இந்த 15.25 லட்சத்தையும் சேர்த்துனீங்கன்னா 16% காணும். போன வருஷம் 2019 to 24 16% போயிடுச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், எப்படி இதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி கமல் தான் நிக்கலையே சார், இது வந்து மற்ற கூட்டணி எல்லாம் கேட்குறீங்களே, வெறும் டிஎம்கே மட்டும் வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப டிஎம்கே வந்து போன தடவை வந்து 24 சீட்டு நின்றுச்சு, இந்த தடவை 22 சீட்டு நின்னாங்க. அந்த வகையில மட்டும் பார்க்கும்போது 18% டிஎம்கே ஹாஸ் லாஸ்ட். 18% ஓட்டு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 26 லட்சம் ஓட்டு காணும். இப்ப இதுலயும் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் போன தடவை 24, அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ரவிக்குமார் இருக்காரு, வைகோவனுடைய கணேசமூர்த்தி ஈரோட்டில் இருக்காரு. அப்போ நீங்கள் 22க்கு 22 தானே கம்பேர் பண்ணணும், ஆப்பிள் டு ஆப்பிள் தானே கம்பேர் பண்ணணுங்களா? நியாயமான கேள்வி. அப்படியே நீங்கள் அந்த 22க்கும் 22க்கும் எடுத்துட்டீங்கன்னாலும் 11% வாக்கு காணும். அதாவது 15 லட்சம் வாக்கு டிஎம்கேக்கு மட்டும் காணும். போன 2019 வாங்கின ஓட்டு இப்ப இல்லை. அந்த திமுக ஓட்டுகள் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன்? அதிமுகவுக்கா இல்லை வந்து பாஜக, நாம் தமிழருக்கு? இப்ப இந்த இதுல பார்க்கும்போது 2019 வெர்சஸ் 2024 பார்க்கும்போது இதுல பெரிய ஓட் கெயின் ஆயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியினுடைய கூட்டணி. பிஜேபி ஆல்மோஸ்ட் 80 லட்சம் ஓட்டு, 79,76,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. இல்ல அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அவங்க அறுவடை பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் பண்ணியிருக்காங்க. நான் அந்த நம்பரும் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இந்த 75.25 லட்சம் ஓட்டுல பிஜேபி தனிச்சு அவங்களுடைய கட்சியா நின்ன சீட்ல அந்த 22 சீட்ல அவங்க வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 49 லட்சம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓட் ஷேர் வந்து 11.33% வந்தது. அப்ப இந்த டிஎம்கேல சரிஞ்ச ஓட்டை பெருவாரியான அறுவடை பண்ணினது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி. அடுத்தது நாம் தமிழரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.58%, 3.98% இருந்து 8.1% க்ரோ ஆகுறாங்க. 2019 15 லட்சத்தி சில்லற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 35 லட்சத்தி சில்லற வாக்கு, 16 லட்சம் ஓட்டு. அதாவது அவங்க போன தடவை வாங்கினதை விட டபுளுக்கு மேல வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இதை ரெண்டையும் அறுவடை பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த திமுகவுக்கு சரிஞ்ச ஓட்ட பிஜேபி கூட்டணியும் பிஜேபி பெரும்பாலும் நாம் தமிழரும் வந்து அதை அறுவடை பண்ணியிருக்காங்க. அப்போ இது அதிமுகவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக சரிஞ்சிருச்சே அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அதிமுக 6 லட்சம் ஓட்டு சேர்த்து வாங்கியிருக்காங்க. போன தடவை 2019க்கு இப்பயும் பார்க்கும்போது அவங்களுடைய பர்சன்டேஜ் குறைந்திருந்தாலும் ஓட்டுனுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது ஒரு 6 லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க. அதாவது 20.3% அவங்க வந்திருக்காங்க. கூட இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1% கீழே தான் அவங்களுடைய ஓட் பேங்க் இருந்துச்சு. அது வந்து இப்போ என்னாச்சுன்னா 2.5%, 2.58% அது வந்து க்ரோ ஆயிருக்கு. அப்போ இந்த 20 சில்லற பிளஸ் 25 இவங்க சேரும்போது 23% வந்து ஏடிஎம்கேவினுடைய அலையன்ஸ் எடுத்திருக்கு. ஆனா இதுல பார்க்கும்போது அதிமுக தான் வந்து உங்களுக்கு 6 லட்சம் ஓட்டு சேர்த்து எடுத்திருக்காங்களே. அப்ப அதிமுக எங்க பலன், அதாவது பலத்தை இழந்துருச்சுன்னு கேட்கலாம். 7 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. என்னைக்காவது உங்களுக்கு பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்த கதையை கேட்டிருக்கீங்களா? 12 தொகுதியில இதே அதாவது கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது இதே நேரத்துல 40 திமுக ஜெயிச்சிருக்குல்ல. ஜெயிச்சிருக்காங்க, டெபாசிட் போகல. இப்ப நான் சொல்றது டெபாசிட் போறது. டெபாசிட்ங்கிறது என்ன? வாங்கக்கூடிய ஓட்டுல 16.66% நீங்க எடுக்கணும். அதாவது 6க்கு ஒரு பகுதி நீங்க எடுக்கணும். அப்ப அந்த 6ல ஒரு பகுதி ஓட்டு கூட நீங்க எடுக்க முடியல. அப்ப எந்த அளவுக்கு நீங்க மக்கள் உங்களுடைய நம்பிக்கை இறந்திருக்கீங்க. வேற ஒரு ஆள் அங்க வராரு. 12 தொகுதியில பிஜேபி உங்களை முந்திக்கு நிக்குது, 2வது பெரிய கட்சியா. கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி வந்து 3வது கட்சியா நிக்குது. அதிமுக 4வது கட்சிக்கு போயிடுச்சு. அப்ப வெறும் இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காங்கன்னா நான் ஏத்துக்குவேன். அதாவது நாங்க வந்து 6%-லேருந்து 8% வந்திருக்கோம், நாங்க வந்து ஒரு
இவ்வளோ ஓட்டுல இருந்து இன்னைக்கு 35 லட்சம் ஓட்டு வந்திருக்குன்னா இந்த வளர்ச்சியை வந்து நம்ம நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு வந்து நம்ம அதை வந்து பலனா கொடுக்கலாம், பாராட்டா கொடுக்கலாம். அதிமுகவுக்கு நீங்க வந்து இறங்கியிருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல நீங்க போனீங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் போறாரு, விராட் கோலி பேட்டிங் போறாருன்னா எவ்வளவு ரன் எதிர்பார்ப்போம்? குறைஞ்சது ஒரு செஞ்சுரி அடிக்கணும். ஆனா இதே வந்து ஒரு பவுலர் அஸ்வின் போனார்னா ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சாவே சூப்பரா விளையாண்டாடுறான்போம். ஆனா இதே சச்சின் டெண்டுல்கர் 60-70 அவுட் ஆனா கூட சரியா ஆடலடா அப்படின்னு அந்த மாதிரி கம்பாரிசன் தான். அப்போ அதிமுகவினுடைய வாக்கு எண்ணிக்கையில் அதிகரிச்சிருந்தாலும் அவங்களுடைய நிலை ஸ்டாண்டர்ட் எந்தெந்த பாராமீட்டர்ஸ்லாம் அவங்க நம்ம அளக்கணும்னு பார்க்கும்போது டெபாசிட் 7 தொகுதியில போயிருக்கிறது சரித்திரத்திலேயே அதிமுகவுக்கு இல்லாதது. அடுத்தது நீங்க திமுக சைட்ல பாத்தீங்கன்னாக்கா 39 தொகுதியில அவங்க நிக்கிறாங்க. 39 தொகுதியில 5 தொகுதியில மட்டும்தான் அவங்க 2019 வாங்கின வாக்குகளை விட அதிகமான வாக்கு வாங்கினது வெறும் 5 தொகுதி தான். அப்ப மத்த 34 தொகுதியிலையும் அவங்க வந்து கம்மியா தான் வாங்கியிருக்காங்க போன தடவை வாங்கினதை விட. இதுல திமுக வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு தொகுதி தான். அவங்க நின்ன 22 தொகுதியில ஒரு தொகுதியில தான் 2019 விட 2024 வாக்கு சேர்த்தி வாங்கினது. அப்ப இந்த அளவுக்கு நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 2 திராவிட கட்சிகளுமே சரிவுல இருக்கு. அதாவது திராவிட கட்சிகளோட அந்த ஆளுமை தமிழ்நாட்டுல நாங்க மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க நிலை வந்து தமிழர் நிலை மாறுது. அந்த மாறுடைய சமீட்சை அருமையா தெரியுது, நமக்கு சிக்னல் தெரியுது இல்லையா? நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறது மாதிரி தெரியுது. இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து இண்டிகேஷன். அவங்க வந்து இப்ப ஒரு ஸ்டாலின் லெவல்ல வந்து இருக்கிறவர் வந்து இப்ப நாங்க 40 ஜெயிச்சிட்டோம், அதனால வந்து நாங்க 200ங்கிறதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லிக்கலாம். அவருக்கு இந்த டேட்டாலாம் போய் பார்த்தாரா என்னங்கிறது தெரியல. பார்த்துருக்கணும், கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய செஃபாலஜிஸ்ட் எல்லாமே இதை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அவங்க வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா இது வந்து இன்னைக்கு 11% குறைஞ்சது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் பாதாளத்துக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் திமுகக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 27% தான், 26 சொச்சம் தான், 27 கூட ரவுண்டாக வரல. அண்ணா திமுகவுக்கு 20.33, 2 பேருக்கு இருக்கிறது ஒரு 5.5% தான் டிஃபரன்ஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30%, 33% இருந்தாலும் அப்போ வெறும் 27க்கு தான் இருக்காங்க. ஹையஸ்ட் இப்போ அந்த 2 திராவிட கட்சிகளில் 26 சொச்சம், இங்கே வந்து 20 சொச்சம். இப்போ இதில் பாருங்க, நம்மளுடைய தமிழ்நாடு தேர்தலில் ஒரு சற்று ஏறக்குறைய ஒரு 69லேருந்து 72% வரைக்கும் போலிங் ஆகும். ஒரு ஆவரேஜாக ஒரு 70 வச்சுக்கோங்க. 30% மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. என்ன காரணம்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் இந்த எலெக்ஷன் சிஸ்டத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாம, ஏன்னா நான் இவனை பிடிக்கல நான் அவனுக்கு ஓட்டு போறேன், கடைசியில் ஏன் ஓட்டை வாங்கிட்டு அவங்க கட்சி இன்னொருத்தனுக்கு அடமானம் வச்சிடலாம். அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய இந்த வந்து ஒரு குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு அவநம்பிக்கையோ அரசியல்வாதிகள் மேலேயும் அரசியல் கட்சிகள் மேலேயும் அதீதமான ஒரு அவநம்பிக்கை. அதனாலதான் வீட்டுல எதுக்க வரனா கூட அரசியல் பேசுற சும்மா அதையாடா பேசுற சாக்கடை அப்படின்பாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான வார்த்தை. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இல்லை அரசியல் பிடிக்கலைங்கிற கூட நல்லா இருக்கணும்னா எந்த ஒரு நாட்டில் வந்து அரசியலை வந்து புனிதமா கருதி அதை ஈடுபடுறாங்களோ அந்த நாடு மேன்மை அடையும். அரசியல் சாக்கடைனா அரசியல் சாக்கடை இல்லை, அரசியல் புனிதமானது. அதுல சாக்கடையா சில பேர் போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயிலுக்கு போறோம், கோயில்ல குப்பை விழுவுறது இல்லையா? அப்ப கோயிலுக்குள்ளார குப்பை இருந்துச்சுன்னா ஐயோ குப்பையான கோயில் வெளியே வந்துடுறோமா? ஆளுங்களை வச்சு கூட்டி கோயிலை எப்பயுமே வந்து ஒரு புனிதமான இடமா தானே வச்சிருக்கணும்னு எல்லாருமே முயற்சி பண்றோம். அந்த இடத்துல ஒரு காவலராக ஒரு சாமி கும்பிட போற ஆள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டுற ஆள் இல்லைன்னா அவர் வந்து கூட்டிட்டு வருவார். ஏன்னா கோயிலை வந்து சுத்தமா வச்சிருக்கிறது தன்னுடைய கடமைன்னு அந்த பொதுமக்கள் பொதுஜனம் நினைக்குது. அரசியல்ல இந்த எண்ணம் வரணும் மக்களுக்கு. இது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, நான் இருக்கிறேன். அப்போ இந்த 30% நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை யாருன்னா ஓட்டு போடாதவங்க. திமுகவும் வெறும் 27 தான், அண்ணா திமுகவும் வெறும் 20 தான். சோ கால்டு நாங்க தான் இந்த தமிழ்நாட்டினுடைய ஜாம்பவான்கள், எங்களை விட்டா வேற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களை விட ஓட்டு போடாதவங்க இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. ஓட்டு போட்டு வாங்கி ஆள்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியை விட ஆள்ற கட்சியை விட ஓட்டு போடாத ஆளுங்க மெஜாரிட்டி. அப்ப இன்னைக்கு இந்த வரப்போர் தேர்தல் எந்த கட்சி எந்த கூட்டணி இந்த ஓட்டு போடாத ஆளுங்களை நான் ஓட்டர்ஸை உள்ளார இழுத்துக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஏன்னா அதிகமான ஓட்டு அங்க இருக்குது எடுத்துட்டு வர்றதுக்கு. அதுக்கு அது வந்து எல்லாம் விஜய் சொல்றாங்கல்ல, விஜய் சீமான் அவர்களை சொல்றாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஆல்டர்னேட் சாய்ஸ். இப்போ நமக்கு திமுக அண்ணா திமுகவை விட்டுட்டு நம்ம ஆல்டர்னேட் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பிஜேபி ஒரு எமர்ஜ் ஆயிருக்கு, சீமான் ஒரு இடத்துல இருக்காரு, வரப்போறது வந்து விஜய். இப்போ சீமானும் விஜயும் தனித்தனியாவே நின்னாங்கன்னா ஊரு 2 ஆனா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதையா? இதை விட ஒரு சந்தோஷப்படக்கூடியது திமுகவை தவிர வேற யாரும் இல்லை. ஏன்னா போன தடவை நீங்க இவ்வளவு குளறுபடி நடந்து இவ்வளவு ஓட்டு குறைஞ்சும் திமுக 11% ஓட் ஷேரை இழந்தும் கூட்டணி 10% இழந்தும்
40க்கு 40 அடிச்சதுக்கு காரணம் என்ன, இந்த எதிர்ப்பு ஓட்டு பூராமே ஒரே இடத்துக்கு போய் குமியாம பிரிஞ்சிருச்சு. அதிமுக, பாஜக நாம் கன்சாலிடேட் பண்ண முடியல. அப்ப நீங்க இது விஜயும் வந்து இல்ல நான் வந்து என்னுடைய யாராவது அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்த சார் நம்ம இதுல வந்து தனியா போட்டி போட்டு நம்மளுடைய ஆழத்தை பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா இதை விட ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சீமான் தனியா நிக்கிறாருன்னா அவருடைய விளையாட்டு வேற. பட் இப்ப நீங்க வந்து ஒரு விஜய் வந்து உள்ளார வராருனாக்கா கண்டிப்பா அவர் வந்து பெரிய ஸ்டேக்ஸை விட்டுட்டு வர்றாரு. இன்னைக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 250-300 கோடி ரூபாய் அவருக்கு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு ஆகச்சிறந்த நடிகன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர் தான் நம்பர் 1ங்கிற கேட்டகரியில இருக்காரு. அப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு அவருக்கு அசைக்க முடியாத மார்க்கெட் இருக்கு. அப்ப 10 வருஷம் பார்த்தா கூட ஒரு 2500-3000 கோடியினுடைய வருமானத்தை விட்டுட்டு உள்ளார வரும்போது நான் ஆழம் பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்க ஆசிட் டெஸ்ட் பண்றது வந்து அவர் முயற்சி பண்ண மாட்டாருங்கிறது என்னுடைய யோகம். ஏன்னா அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இங்க வர்றார். அப்போ இப்ப விஜய் வரும்போது அவருக்கு இயற்கையாவே ஏதுவா இருக்கக்கூடிய கூட்டணி எதுவா இருக்க முடியும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி நாம் தமிழர் மட்டும்தான் இருக்க முடியும். என்ன காரணம்னா இப்ப திமுகவோ அண்ணா திமுகவோடய பிஜேபியோடய இவர் கூட்டணிக்கு போறாருனாக்கா அதுக்கு அவங்களே இருந்துட்டு போலாமே. ஆமா, விஜய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டா மக்கள் பார்க்க வேண்டியது இல்லையே. இப்ப ஏன் வந்து விஜய் வரணும்னு மக்கள் ஏன் எதிர்பார்க்கறாங்க, அவருடைய ரசிகர்கள் கூட்டம்லாம் ஏன் எதிர்பார்க்கறது, இவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட் பவரா எமர்ஜ் ஆவாங்க அப்படின்ட்டு. அப்போ விஜய் வரும்போது அவர் நான் இல்ல வந்து நான் டெஸ்ட் பண்றேன் என்னுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா விஜய தனியா நிக்க வச்சுட்டா நிக்க வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை யுக்தியும் திமுக எடுக்கும், அண்ணா திமுக எடுக்கும் தனிமைப்படுத்துறதுக்கு. நாம் தமிழரையும் விஜயும் சேர விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபி கோஷ்டி பண்ணும். ஏன்னா உங்களுக்கு எதிரிகளை நீங்க பலவீனம், அதாவது இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா தன்னுடைய பலத்தை அதிகரிச்சு சண்டைக்கு போய் ஜெயிக்கிறது ஒண்ணு, அடுத்த யுக்தி என்னன்னா எதிராளியோ பலவீனப்படுத்துறது. அப்ப இவங்க எல்லாமே சொல்லுவாங்க நாம் தமிழர் அப்படி, இவங்க இப்படி, விஜய் இப்படி, சினிமாக்காரன் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க, அவர் வந்து தேவையில்லாத கொள்கையை பேசிட்டு இருக்காரு, பிராக்டிக்கலே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. எல்லாம் நடக்கும். இதுல வந்து சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரும் எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது ரெண்டு பேர்த்துக்குள்ள. சீமானுக்காகட்டும் விஜய்க்காகட்டும் நீயா நானா, நீ முதல்வரா நான் முதல்வாங்கிறாங்கிறதே இருக்கக்கூடாது. நீங்க கூட கேள்வி கேட்கலாம், அப்படின்னா யார் சார் முதலமைச்சரா, அந்த கேள்வி நிறைய கேள்வி இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க ஒத்து போக மாட்டாங்க அவங்க ஒத்து போட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சீமான் தம்பியா பாக்குறாரு விஜய் வந்து சீமான அண்ணனா பாக்குறாரு. அவங்களுக்குள்ளார நல்ல வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கு. ஆனா இந்த பதவி தேர்தல்னு வரும்போது ஈகோ வர்றதுக்கு, கிளாஷ் வர்றதுக்கு, ஏன்னா கூட இருக்கிறவன் தூண்டி விடுவான். தலைவா நம்ம எப்படி போய் அவங்களுக்கு கீழே போறது, நீங்க எப்படி அவங்களுக்கு கீழே போகுது, நீங்க 14, 15, 18 வருஷமா அரசியல் இருக்கீங்க, அவர் இப்பதான் சினிமால இருந்து வராருன்னு இங்க சொல்லுவாங்க. அங்க வந்து எங்கெங்க சீமானுக்கு இப்ப 8% தாங்க இருக்கு, அவர் எந்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த நடிகர் தெரியுமா, இங்க ட்விஸ்ட் கொடுப்பாங்க. இந்த ட்விஸ்ட்டுக்கெல்லாம் யாருமே ரெண்டு பேரும் செவி சாய்க்காம ரெண்டு பேரும் பர்சனலா உட்காந்து கலந்து பேசி, இதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு. சமீபமா நடந்து முடிச்ச INDA அலையன்ஸ்ல யாரு பிரதம வேட்பாளர், ஐஎன்டில இதுவரை யாரும் சொல்லல, யாரையுமே சொல்லல. இதேதான் வந்து பிஜேபி வந்து பயங்கரமான கேள்வியா வச்சாங்க, யாரு 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 சொல்லுங்க சொல்லுங்க, உங்களால சொல்லவே முடியாது. அப்படி இருந்த இடத்துலயே இன்னைக்கு 28-33 கட்சி கூட்டணி சேர்ந்து யாரு பிரதம மந்திரினே சொல்லாமே இன்னைக்கு எலெக்ஷனுக்கு போய் 233 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ப்ரூவன் ஃபார்முலா இருக்கு. ஃபைட் பண்ணுங்க. என்ன இருக்கு இப்போ, நீங்க உங்களுக்குள்ளார ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஓட் ஷேர்னு பார்க்கும்போது சீமானுக்கு வந்து 8.1 வந்து இந்த எலெக்ஷனை வச்சு பாக்குறோம். ஆனா அவருக்கு வந்து ஒரு விவசாயி சின்னம் கிடைச்சிருந்து அவர் வந்து நல்லபடியா வந்து போய் பப்ளிக்கை வந்து ரீச் பண்ண முடிஞ்சுன்னா இந்த 8.1ங்கிறது சர்வசாதாரணமா 10% வந்து வந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. விஜய்க்கு நிறைய பேர் வந்து 20% இருக்கு, 25% இருக்கு, எங்கால் தனியா நின்னாவே வந்து ஆட்சி அமைச்சிருவோம்னு கத்தி சுத்துற ஆளுங்களாம் நிறைய இருக்கு. அந்த அளவுக்குலாம் கிடையாது. என்னுடைய கணிப்பு பிரகாரம் சற்று அதிகபட்சமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15% ஓட் ஷேர், அதிகபட்சமா 15% ஓட் ஷேர் வரலாம். அந்த 15% நீங்க எடுத்தீங்கன்னாவே நமக்கு 6,18,00,000. அந்த 6,18,00,000 நீங்க 80% போலிங் ஆகுதுன்னு வச்சுங்க. புதுசா வரனால புது வாக்காளர்கள் உள்ள வருவாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த 80% போலிங் ஆச்சுன்னா அந்த 80%ல இவருக்கு வந்து 15 எடுத்துட்டோம்னா சற்று ஏறக்குறைய 75 லட்சம் வரும். அப்ப இந்த சீமானும் விஜயும் சேர்ந்துனாங்கன்னா 10 + 15 25 மாறும். இந்த 25 நீங்க ஆல்டர்னேட் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஏன்னா இது வந்து ஒரு 25% ஓட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபார்மிடபிள் நம்பர்.
ஏன்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு வெறும் 27 தான், அதிமுகவுக்கு வெறும் 20 தான், பிஜேபி கூட்டணிக்கே வந்து 18 தான். அப்ப இந்த விஜயும் நாம் தமிழரும் சீமானும் ஒன்று சேரும்போது என்ன ஆகும்னா 25% ஓட் ஷேர், எக்ஸலண்டான ஓட் ஷேர் இருக்கும். அதோட இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்டர்னேட், ஏன்னா மக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஆல்டர்னேட் இல்லையான்னு தான் எப்பயுமே அந்த காலத்துல இருந்து நம்ம விஜயகாந்த் வந்தப்பயே வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே 10% விஜயகாந்த் நம்பியே கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக்காக எல்லாம் போனாங்க. இப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து இப்ப 25% வர்றதோட மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஆல்டர்னேட் சைடு வந்து எமர்ஜ் ஆகுதுங்கும் போது இந்த ஃபென்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த நான் ஓட்டர்ஸ், குறைஞ்சபட்சம் அதுல இருந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த 25 ஒரு சினர்ஜிஸ்டிக்கல், அதாவது 1+1 2ன்னு மாறாம 1+1 2க்கு மேலன்னு மாறி ஒரு 30% வரைக்கும் ஓட் ஷேரை இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. உடனே நடந்துரும் நான் சொல்லல, இது வந்து ப்ராபபிலிட்டி. இந்த 2 மட்டும் பத்துமா அவங்களுக்குன்னா இந்த 2 மட்டும் நம்பி நீங்க விளையாடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கட்சியும் கோர பசியில் இருக்கு. எடப்பாடிக்கு 2026 வாழ்வா சாவா. டிஎம்கே இது வரைக்கும் வரலாறுலயே 2 தடவை தொடர்ந்து ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. அவங்க அந்த காலத்துல இருந்து 69ல ஆட்சி அமைச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வரலாறே கிடையாது 2 கன்சிக்யூட்டிவ் டைம் ஜெயிச்சதுல. அதோட இன்னைக்கு கூட்டணி பலத்துல தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தனி பலம் இல்லை. அப்ப அந்த தனி பலம் இல்லாத, அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 2 திராவிட கட்சிகளுமே அவங்க வந்து பலகீனத்துல இருக்காங்க. அப்ப இவங்க எதிராளி எப்ப பலகீனத்துல இருக்காங்களோ அப்ப நீங்க ஏறி அடிக்கிற ஆட்டத்தை வந்து நீங்க டிஃபென்ஸ் ஆடக்கூடாது, அஃபென்ஸ் ஆடணும். அப்ப இந்த அஃபென்ஸ் ஆடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி விஜய்க்கும் சீமானுக்கும் நல்லாவே இருக்கு. இப்ப எடப்பாடி வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னைக்கு எந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்குது ஒரு கணக்கு பிரகாரம் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே கூட்டணி தான். இப்ப ஒரு கூட்டணியில இருந்து ஒரு ஆளை எடுக்கணும், எந்த கூட்டணியில இருந்து இருப்பீங்க? அங்கிருந்து தான் எடுத்தோம். திரண்ட சட்டி அதுதான், அந்த சட்டியை தான் உடைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னைக்கு சமீப காலமாவே பார்த்துட்டு இருந்தோம், நம்ம செல்வ பெருந்தகை வந்து நாங்க வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்க வந்து சீட்டு கொடுக்குற இடத்துல இருந்தோம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினை வந்து அண்ணாங்கிறாரு, ஸ்டாலின் தம்பிங்கிறாரு. அவர் இங்க வந்து அவரை பார்க்க வரும்போது ஸ்வீட் கடைக்கு போய் அல்வா வாங்கி கொண்டு போய் கொடுத்து பரஸ்பர அன்பை மாறிக்கிற அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில ராகுல் காந்தியினுடைய சமிக்கை இல்லாம செல்வ பெருந்தகை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, விட்டுற முடியாது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இளைஞர் காங்கிரஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்திய அளவுல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க முன்னாடி, அதோட சமீட்சையே கூட இருக்கலாம் செல்வ பெருந்தகை. அப்போ எப்படி வந்து இன்னைக்கு பிஜேபி, ஏன்னா இப்ப காங்கிரஸ்னுடைய மாடல் ஷீட் யாருன்னா பிஜேபி. எப்படி வந்து நீங்க நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி, நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு பிஜேபி எல்லாரும் வசைப்பாடிட்டு நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு இளந்தலைவரா வந்து ஒரு அண்ணாமலையை கொண்டு வந்து கிரவுண்ட் ஒர்க்ல இறங்கி அவரை போஸ்டர் பாயா மாத்தி இன்னைக்கு வந்து 11.33% தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி, அவருக்கு அப்புறம் தான் மற்ற கட்சி. அப்போ நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல கொண்டாந்து இன்னைக்கு 11.33ல அண்ணாமலை வந்து நிறுத்தி இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி இதைத்தான் மாடலா பாக்குறாங்க அவங்க. அப்ப செல்வ பெருந்தகை அதுக்காக தான் அவங்களும் வந்து ஒரு சின்ன வயசு ஆளை கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க. எப்படி வந்து பிஜேபிக்கு வந்து போஸ்டர் பாயா வந்து அண்ணாமலையை மாத்தினாங்களோ அந்த மாதிரி வந்து போஸ்டர் பாயா வந்து செல்வ பெருந்தகையை காங்கிரஸ்க்கு மாத்தணுங்கிறது காங்கிரஸுடைய ஐடியா. பட் காங்கிரஸ் உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அழிச்சது வந்து எதிரி இல்லை, அவங்களே அழிச்சுப்பாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இவர் காமராஜர் ஆட்சி கொண்டு வரும்போதே ஈவி கேஜ்னல்ங்கிறது ஸ்டாலினே வந்து ஏற்கனவே காமராஜர் ஆட்சியில தான் கொடுக்குங்கிற அளவுக்கு ரொம்ப படுமோசமான வார்த்தைகளை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் காங்கிரஸ்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு தான் கட்சியில காங்கிரஸை ஒழிய பக்கா திமுக காரர் மாதிரி தான் அவர் எப்பயுமே பேசுவார். அப்ப இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு செல்வ பெருந்தகை வந்து இந்த கட்சியை வந்து வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான பயணம். அண்ணாமலைக்கே பயங்கரமான ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அங்க வந்து ஜூனியர் வெர்சஸ் சீனியர் பயங்கர டஃப் ஃபைட், பயங்கரமான டஃப் ஃபைட் ஓடிட்டு இருக்கு. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் வீதிக்கு வந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாங்கிறத நம்ம பார்த்தோம். காங்கிரஸும் வந்து இதெல்லாம் இந்த கோஷ்டி தகராறெல்லாம் விட்டுட்டு கட்சியை வளர்த்தணுங்கிற பட்சத்துல வரும்போது இன்னைக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தாங்கிறது வந்து இன்னைக்கு நமக்கு யதார்த்தமா தெரியும் போது எல்லா கட்சிகளுக்குமே அவங்கவுங்க கட்சிகள் இன்னைக்கு வளர்த்துறதுக்கு இதை விட்டா ஒரு அரிய சந்தர்ப்பம் எதுவுமே 2026 விட்டா அவங்கவுங்க கட்சிகளை திடப்படுத்திக்கிட்டு கட்சியை வளர்த்துறதுக்கு இதை விட்டா பெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 2 பெரிய திராவிட கட்சிகளுமே பயங்கர வீக்னஸா இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி காங்கிரஸ் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஏற்கனவே வந்து அவர் எடப்பாடிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பிஜேபி கூட பழைய மாதிரி போயிடுறது, இல்லைன்னா காங்கிரஸை வந்து அங்கிருந்து இழுக்கணும்.
இந்த ரெண்டுல எதை ஒன்று செய்யாமையும் வந்து மறுபடியும் இதே மாதிரி, ஏன்னா இன்னைக்கு அவர் கூட்டணியே இல்லை, வெறும் எஸ்டிபியையும் விஜயகாந்தனுடைய கட்சியும் தான். அப்போ அவர் வந்து கூட்டணியில பயங்கர வீக்கா இருக்கக்கூடியது யாருன்னா இன்னைக்கு வந்து அதிமுக. அப்ப அதிமுகவுடைய முழு ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா, எப்படியாவது காங்கிரஸ் டிஎம்கேல இருந்து தூக்கி ஆகணும். அதுக்கு தான் அங்க வேலை நடந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வருது. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபியில இருந்து தூக்கணும். ஏன்னா போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏடிஎம்கேக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபைனல் டைம்ல அங்க போயிட்டாங்க. பட் இது ரெண்டும் அதுக்காக தான் வந்து எடப்பாடி வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்காம பாட்டாளி மக்கள் கட்சி கேண்டிடேட்டுக்கு ஆதரவா போகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் எடுத்திருக்காரு. அப்போ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி வந்து, இல்ல நான் வந்து பிஜேபி கூட போகவே மாட்டேன் அப்படிங்கும் போது காங்கிரஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சுப்பார். பிஜேபிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போக மாட்டார். காங்கிரஸ் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்ப அந்த காங்கிரஸ் போகும்போது என்னன்னா, இப்போ 150 சீட் நாங்க நின்னுக்கிறோம், மீதி வந்து 84 சீட் இருக்குது. 84 சீட்ல காங்கிரஸ் நீங்க உங்களை யாரெல்லாம் கூட்டு வரீங்களோ அவங்களுக்கு நீங்களே பிரிச்சு கொடுத்துக்குங்க. நாங்க வெறும் 150 மட்டும், ஏன்னா எங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், அதுக்காக நாங்க 150 சீட்டு தனியா நிக்கிறோம். நீங்க வந்து மத்த 84 சீட்டு, போன தடவை டிஎம்கே எவ்வளவு கொடுத்துச்சு சீட்டு காங்கிரஸ்க்கு? 25 சீட்டு. இப்ப எவ்வளவு கொடுத்துருவாங்க அவங்க? 30 சீட் கொடுப்பாங்களா? 30 சீட். இங்க வந்து நான் ஒரு 50 சீட் 60 சீட் காங்கிரஸ்க்கு கொடுக்குறோம்னா, காங்கிரஸுக்கு வெளியே வந்தா, கூட்டணி கட்சி வெளியே வந்தா திமுக தோக்குங்கிறது நல்லாவே தெரியும். இப்ப நம்ம போடுற கணக்கு அவங்களாம் போட்டிருக்க மாட்டாங்களா? அப்ப கண்டிப்பா வந்து இந்த கூட்டணி இங்க வந்துச்சுன்னா டிஎம்கே பலமாகும் போது காங்கிரஸ் வந்து ஒன்னா டிஎம்கே கிட்ட இதை வச்சு அங்க பேரம் பேசும் சீட்டுக்கு. இங்க 50 கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுங்க. அப்ப வந்து டிஎம்கேனால 50 கொடுக்க முடியுமாங்க? நிறைய கட்சிகள் இருக்காங்க, நிறைய இருக்குது அங்க பங்கு போடுறதுக்கு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான ஒரு சிக்கல், கூட்டணி சிக்கல் வந்து இங்க. அதனாலதான் சொன்னேன், இது உடைக்கிற அளவுக்கு திறன் இருக்குது சட்டி. 3 எலெக்ஷனை சமாளிச்சுட்டாங்க. இப்ப அங்க இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க பூராமே ரொம்ப அருமையான சந்தோஷத்துல இருக்காங்களா அங்க. அண்ணா திமுக வந்து நம்மளை ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்கன்னு யதார்த்தமா சொல்றாரு திருமாவளவன். வந்து ஒரு பொது தொகுதியை கேட்கறதுக்கு வந்து எவ்வளவு படாத பாடுபட்டு கூட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் வந்து நம்மளை ஜாதிய குறியீட்டிலேயே தான் அடைக்கிறதுக்கு பாக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொது தொகுதி கேட்கற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களான்னு திமுக காரங்க கேட்கறாத மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அதோட இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நீங்க கூட்டணியில் இருந்தா இந்த கட்சிகள் பூராமே அந்த திமுகவுடைய பி டீம் கூட இல்லை, அவங்களுடைய அங்கமா மாறிடுவாங்க. அதனுடைய சமிக்கை தான் நீங்க வந்து EVKS இளங்கோவை பேசுறதும் பீட்டர் அல்போன்ஸ் பேசுறது எல்லாமே. அதோட இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பாருங்க, 2 கம்யூனிஸ்டும் வந்து தொழிலாளர் விங் ஆஃப் டிஎம்கே நீங்க எடுத்துக்கலாம். கம்யூனிஸ்ட் விங் ஆஃப் டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டியலின விங் ஆஃப் டிஎம்கே. இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் விங் ஆஃப் டிஎம்கே. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நீங்க ஒரு கட்சியிலே நீங்க அங்கேயே தான் இதுதான் பொழப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளை பூரா அந்த பெரிய கட்சி ஸ்வீகாரம் பண்ணிக்கும். நீங்க முழிச்சுக்கணும் தயவு செய்து இந்த தடவை. ஏன்னா 3 தேர்தலை நீங்க பார்த்துட்டீங்க. இப்பயே நீங்க பாருங்க, உங்களுடைய கட்சியில நீங்க போய் எவால்வேஷன் பண்ணி பாருங்க. நான் சொல்றது பூரா கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் சரி, திருமாவளவனுக்கும் சரி, செல்வ பெருந்தகைக்கும் சரி, நீங்க போய் பூராமே வந்து உங்களுடைய கட்சியில நீங்க வந்து திமுக விட்டு வெளியே போலான்னு சொல்லி பாருங்க, 1008 எதிர்ப்பு குரல் வருங்கிறது. ஏன்னா அங்க பூரா திமுக கூட இருந்து அதுல ஒண்ணும் மண்ணா ஆகி பல வகையான வகையில பல வகையான அனுகூலங்களையும் ஆதாயத்தையும் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப உதாரணத்துக்கு 2019 எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம். அவங்க செலவு கணக்கை அறிக்கை செய்யும் போது திமுக தெளிவா சொல்லி இருக்குது, சிபிஐக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 கோடி கொடுத்துருக்கோம், சிபிஎம்முக்கு வந்து 10 கோடி, கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 15 கோடி. நான் கேட்கிறேன், ஒரு கட்சிக்கு ஒரு தனிநபர் கொடுக்கலாம், இல்ல ஒரு நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி டொனேஷன் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப பி டீம் தான். அதாவது இன்னொரு டீமே இல்ல, குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. அந்த கட்சியை நான் குத்தகைக்கு வச்சிருக்கேன். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவுண்டமணி படத்துல வரும் பாருங்க, இந்த சொப்பன சுந்தரி காரு வச்சு இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்காங்கிற கதையா மாறிடும். அந்த அளவுக்கு அசிங்கமாயிடும். அப்போ இன்னைக்கு என்ன ஆகுது கேட்டீங்கன்னாக்கா, இந்த சிபிஐ சிபிஎம்லாம் நாங்க வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல கூட நாங்கெல்லாம் வாங்கலன்னு எல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து 660 கோடி வந்து திமுக வாங்கி அந்த காசுல இருந்தானே உங்களுக்கு கொடுத்துருக்குது. இப்போ நீங்களே நேரடியா வாங்கணுமா? அப்போ இப்போ நீங்க என்ன ஆகுதுனாக்கா, நீங்க 15 கோடி வாங்குறீங்கன்னாக்கா 2 MP தானே நின்னீங்க. 15 கோடியில நிக்கிறதுக்கு நீங்க தேர்தல் செலவுக்காகவே நாங்க வாங்கணும்னு கூட வச்சுக்கோங்க. நாங்க எங்க கிட்ட ஒண்ணும் இல்லை, தேர்தல் செலவுக்கான ஒரு தொகுதிக்கு 7.5 கோடியா? எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு அலோவ் பண்ணுதா? மீதி காசு எங்க போச்சு? அப்ப திமுக ஏன் வந்து கம்யூனிஸ்ட் வந்து நீங்க கட்சியை வளர்த்துறதுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட்கால் அடிமையா வச்சிருக்கலான்னு தான் அர்த்தம் அது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு வாங்க, அவங்களுக்கு காசை கொடுத்தாரு, இவருக்கு வந்து ஆளையே கொடுத்துட்டாரு.
யாரு இவர் நம்மளுடைய மார்டினுடைய மருமகன் தான் இங்க வந்து இப்ப ஜெனரல் செக்ரட்டரி. அது ஒரு அந்த அவர் எங்க இருந்தாரு அதுக்கு முன்னாடி? டிஎம்கேல இருந்தாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கட்சி தலைவர்கள் இதை உணர்ந்து வெறும் 2 சீட்டு 3 சீட்டுக்கு பார்க்காதீங்க. கட்சி நிற்கணும். உங்க காலத்துக்கு அப்புறமும் உங்க கட்சி உங்க பேரை சொல்லணும். நீங்க இல்லாம போலாம் இன்னைக்கு. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு திருமாவளவன் இருக்க மாட்டாரு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கணும். இன்னைக்கு இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கட்சிகள் இருந்தா தான் பொதுமக்களுக்கு நல்லது. அப்ப இதை பூரா நீங்க போய் ஒரு கட்சிக்காக ஒரு 2 சீட்டு கிடைக்குது 3 சீட்டு கிடைக்குது நமக்கு வந்து பல வகையில் அனுகூலம் கிடைக்குதுங்கிறதுக்காக போய் நீங்க அடமானம் வச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து காலம் வந்து உங்களை மன்னிக்காம போயிடும். அதனாலதான் சொன்னேன், இந்த 2026 எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து அவங்கள வளர்த்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கூட நீங்க பயன்படுத்தி இதை பயன்படுத்தி நீங்க வெளியே வந்து மற்ற கட்சியிலையும் நீங்க வந்து அதை போய் இதை விட நீங்க அதிகமா சீட் வாங்கலாம். தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயமே வேண்டியதில்லை. ஏன்னா அதுவும் வீக்காக தான் இருக்கு, இதுவும் வீக்காக தான் இருக்கு. நீங்க எங்க போய் எந்த கூட்டணி எங்க சேருதோ கூட்டணி பலத்துல தான் ஜெயிக்க போகுது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சி. அந்த கூட்டணி ஆட்சியை நம்ம இந்த 2026 பார்ப்போம். அப்போ இது வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. திமுகவுக்கு வந்து இந்த கூட்டணியை இழுத்து பிடிக்கணுங்கிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவல் ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வந்து அவங்கள வந்து இழுத்து பிடிக்கிறங்கிறது பெரிய சிரமம் தான் அது. அப்போ பிஜேபியும் இந்த இடத்துல இருக்கு. பிஜேபியும் வந்து இந்த அதிமுக வந்து உள்ளார இழுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா வந்து பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு வெறும் 18% தான் இருக்கு. இந்த 18% நீங்க என்னதான் நீங்க வந்து ரொம்ப அபரிமிதமா வேலை பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேல உங்களால ஏற்ற முடியாது. ஏற்றலாம், நீங்க ஒரு 20% 25% கொண்டு போகலாம். அப்ப இந்த சீமானும் விஜயும் காலத்தின் கட்டாயம் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வரணும். நீங்க ஒன்று சேராம தனித்தனியா நின்னீங்கன்னா ஆதாயம் வேற யாருக்கோ. விஜய் வந்து அந்த மாதிரி நான் வந்து நின்று ஆழம் பார்க்குறேன் அப்படின்னாருன்னா அவர் ஈ கேன் பிளே எ ஸ்பாயில் ஸ்போர்ட். ஒரு 10 to 15% ஓட்டை கொண்டு வந்து நீங்கள் ஓட்டை பிரிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் வேற யாருக்கோ உதவுற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த எதிர்ப்பு ஓட்டை வந்து நீங்கள் கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதில் பாருங்களேன், அங்கே 27 இங்கே வந்து ஒரு 20னா வெறும் 47% தான் வந்து திராவிட கட்சிகளினுடைய ஓட்டு இருக்கு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டு வந்து திராவிடத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஓட்டுகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த எல்லா கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டணி. அப்போ விஜய் நாம் தமிழர் ஒரு கூட்டணி, ஏடிஎம்கே அவங்க காங்கிரஸையோ இல்லை வந்து பாமகவோ. இது இன்னும் விஜய்க்கும் சீமானுக்கும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா, விஜயகாந்த் கட்சியை நீங்க எடுக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு போற்றத்தக்க ஒரு தலைவராக தான் மக்கள் பார்த்தாங்க. அது அவருடைய இறுதி ஊர்வலத்திலே பார்த்தோம். அந்த கண்ணீரினுடைய சமிக்கை நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மனுஷன் உயிரோடு இருந்தபோது இவரை வந்து நம்ம ஆதரிச்சு இவருக்கு வாக்களிக்காம போயிட்டோம் எல்லாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் கண்ணீரா எல்லாத்துக்கும் டிவியில பார்த்தவங்க கூட அழுதுகிட்டு தான் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு வந்து அந்த கட்சியை வந்து இவங்க கூட்டணிக்கு இவங்க பிளான் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஒரு 2.5% இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ, ஏன்னா இவர் சீமான் வந்து காங்கிரஸை ஏத்துக்க மாட்டாரு, பிஜேபி ஏத்துக்க மாட்டாரு, திராவிட கட்சிகளை ஏத்துக்க மாட்டாரு. அந்த திராவிட கட்சிகளின் போது விஜயகாந்த் கட்சி மேல ஒரு மாறுபட்ட பார்வை இவங்களுக்கு வரணும். விஜயகாந்த் கட்சியும் ஆல்டர்னேட்டிவ் கட்சியா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால வந்து சீமானும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது பேர்ல திராவிடம் இருக்குதுங்கிறதுக்காக நாங்க வந்து அவங்கள திராவிடர்களை சேர்த்திக்க மாட்டோங்கிற அளவுக்கு போகாம முரண்டு பண்ணாம இவங்க ஒண்ணு சேர்ந்து இது ஒரு 15, அது ஒரு 10, அது ஒரு 2.5% அடிஷ்னலா விடுதலை சிறுத்தைகள் வந்தா விடுதலை சிறுத்தைகளை நீங்க எடுத்தீங்க போது பயங்கரமான ஃபார்மிடபிள் ஸ்ட்ரென்த். சமீபத்துல கூட திருமாவளவனும் சொல்லியிருக்காரு, நாம் தமிழ் கட்சியை வந்து நாங்க எதிரி கட்சியா பார்க்கல, ஒரு நேசகர சக்தி எல்லாமே மாறும். ஏன்னா இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் இருக்கு. இதுல ஆட்டம் எப்படி வேணா மாறும். இப்போ ஏன்னா அரசியல் இருக்கிறீங்க பூராமே யாருமே இப்ப திமுக கூட்டணியே கொள்கை சார்ந்த கூட்டணி இல்ல. அது வெற்றி வாய்ப்புக்காக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அது. அப்ப இன்னைக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கடந்த 3 எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் அங்க சாதகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு மேலேயும் நீங்க திமுக கூட இருக்கிற பட்சத்துல நீங்க திமுகவினுடைய அங்கமா மாறிடுவீங்க, திமுகவினுடைய உறுப்புல ஒரு பகுதியா மாறிடுவீங்க, காலப்போக்கில் உங்களை எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த 2026 களம் வந்து ஒரு கூட்டணி களமா மாறும்போது எந்த ஒரு கட்சிக்குமே வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு, அவங்க கட்சியை வளர்த்தறதுக்கு இது வந்து ஒரு அபரிமிதமான வாய்ப்பு. இந்த 2026 விட்டா இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமான ரொம்ப டவுட்ஃபுல் தான். என்னுடைய அசஸ்மெண்ட் வராம போகாது. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஆகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ஒரு ஆல்டர்னேட்டிவா வரவங்க இந்த சந்தர்ப்பத்தை சாதுரியமா பயன்படுத்தி
மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல். இப்போ சில பேர் கேட்கலாம், இன்னைக்கு வந்து விஜய் வந்து என்ன கட்சி இருக்கு, என்ன கொள்கை இருக்கு. நான் கேட்குறேன், இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அப்புறம் ஒரே கொள்கையா? 7 கட்சி கூட்டணி, வேற வேற எல்லா கூட்டணியும் அப்படி இருந்தா கொள்கை எல்லாமே வேற வேறையா இருக்கும்போது எதுக்கு கூட்டணி சேர்றீங்க? இந்த கட்சி கொள்கை எனக்கு ஒத்து வரலன்னு தானே நீங்க இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் எதிர்த்து நிற்கிறாங்க, மேற்கு வங்கத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்ப இதுலலாம் வந்து நீங்க வந்து கட்சி கொள்கையை பார்த்து ஓட்டு போடுவங்களா? இதெல்லாம் வந்து டிவி டிபேட்ல வந்து அதெல்லாம் நான் முதலே சொன்னேன், இந்த சீமானையும் விஜயும் பிரிச்சு விடுறதுக்கு நிறைய வேலை செய்யும். கொள்கை என்னன்னு பார்த்துட்டு பேசணும், அது என்னன்னு பார்த்துட்டு பேசணும். நீங்க கொள்கை என்னவா இருந்தாலும் மெசஞ்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் a மெசேஜ். நீங்க என்னதான் மெசேஜை கொண்டு வந்தாலும் அதை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய மெசஞ்சர் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து விஜய்க்கு இருக்கு. விஜய் வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ. இல்லை, 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம். இப்போ விஜய் தனிச்சிருந்தாலும் சிக்கல், சீமான் அதே தேர்தலில் அங்கே தனிச்சிருந்தாலும் சிக்கல் சீமானுக்கு வரும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப சீமான் வந்து இல்ல நான் வந்து 2% நான் ஏறிட்டு போறோம்னா என்னைக்கு அவர் ஆட்சியை பார்க்குறாரு? அவருடைய காலத்துக்குள்ள அவர் நினைக்கிறத சாதிக்கணும் இல்லையா? எல்லாத்துக்குமே அதுதானே இருக்கணும். அப்ப அவர் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. நம்ம பல இன்டர்வியூல பார்த்தோம், குறிப்பா விகடன் சினிமாவினுடைய இன்டர்வியூல பார்க்கும்போது பயங்கர ப்ரெஷர்ல இருக்காரு. இதை விட்டுறக்கூடாது, என்னமோ பண்ணணும். தம்பி வரும்போது இது வரைக்கும் இருந்தவங்க மேலாம் கூட்டணி வைக்க முடியாது, தம்பி வரும்போது வேணா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது ஓப்பனா அன்னைக்கு தான் கூட்டணின்னு சொல்றாரு. அதை டிவிலேயே சொல்லிட்டாரு. ஸோ சீமான் ஹஸ் வெரி ஓப்பன்லி அக்செப்டட் விஜய் கூட கூட்டணி சேரத்துக்கு நான் ரெடிங்கிறது சீமான் வந்து டிவி பேட்டிலேயே வந்து அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ஈகோ இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்போ விஜயும் சீமானும் இந்த இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் சேரும்போது சாலிடா ஒரு 25% ஒரு திருமாவளவனையோ இல்லை வந்து நீங்க வந்து டாக்டர் ராமதாஸையோ நீங்க இங்க கூட்டு வந்தீங்கன்னாக்கா ஒன்னா இங்கிருந்து ஒரு 2.5% இல்லைன்னா அங்கிருந்து ஒரு 4.5%. இது சைசபிள் கூட்டணி. 25 ஒரு 2 போட்டா கூட 27. இந்த 27 வந்து நீங்க பொதுமக்கள்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் வந்து ஒரு 5-6% வந்து சினர்ஜியில வந்து பயங்கரமா கிடைக்கும். சாதுரியமா வந்து இவங்க கூட்டணியை அமைச்சாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அடையறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு, ஏன்னா இது எல்லா கட்சியுமே ஒரு கூட்டணியினுடைய ஆலோசனையில தான் இருக்காங்க. நான் அதனாலதான் சொன்னேன், இது பயங்கரமான வந்து ஒரு சடுகுடு ஆட்டத்தை நம்ம இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணியினுடைய நெகோசியேஷன்ல பயங்கரமான நெகோசியேஷனை பார்ப்போம். அப்போ எனக்கு தெரிஞ்சு சீமானும் விஜயும் நேச்சுரல் அலையன்ஸ். நீங்க தயவு செய்து விஜய் வந்து இன்னைக்கு அதிமுக கூட இருக்காருங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. அந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு ஏற்கனவே ஆண்ட கட்சிகளையோ இல்லை ஆண்டுட்டு இருக்க கட்சிகளையோ, அது மாநிலமா இருந்தாலும் சரி தேசிய கட்சிகள் கூட நீங்க போகும்போது விஜய்ங்கிற ஆள் காணாம போயிடுவார். ஏன்னா விஜயை எதிர்பார்க்கறதே ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க போய் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிறதோ, நீங்க போய் ஒரு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறதோ, இல்ல வேற ஒரு ஆண்ட கட்சி கூட போய் கூட்டணி வைக்கும் போதோ நீங்க வந்து உங்களைய தனிப்பெருமையா பார்க்க முடியாது. ஆனா இதே நீங்களும் சீமானும் சேரும்போது 2 பேருமே பவர்ஃபுல் ஆல்டர்னேட். இதுல நீயா நானாங்கிற போட்டி வராது உங்க 2 பேர்த்துக்குள்ளார். ஏற்கனவே உங்களுக்கு பர்சனலான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப இந்த ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து சில கூட்டணி, நான் சொன்ன மாதிரி விஜயகாந்தனுடைய கட்சி திருமாவளவன், விஜயகாந்தனுடைய கட்சி இல்லைன்னா வந்து ராம்தாஸ், இப்படி பண்ணும்போது டெஃபினட்டா இவங்களுக்கு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இதெல்லாம் சுமூகமா முடிச்சிருமா? சுமூகமாலாம் முடியாது. ஏன்னா எந்த ஒரு வெற்றியும் உங்களுக்கு சுமூகமா கிடைக்காது. அப்படி இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே கட்சி, நீங்களும் நானும் கூட கட்சி ஆரம்பிச்சு போய் எல்லாத்தையும் வாங்கன்னு கூட்டி ஜெயிச்சிடலாமே. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பிராயச்சித்தம் தேவைப்படும், பயங்கரமான கடின உழைப்பு தேவைப்படும், புத்தி சாதுரியங்கள் தேவைப்படும். நல்ல மக்கள் இந்த நல்ல ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு, கூட்டணியை இழுத்து பிடிக்கிறதுக்கு நல்ல மக்களுடைய துணை வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் கூட்டணிக்கு வந்து அந்த நல்ல ஒரு அட்வைசர்ஸ், நல்ல ஒரு பீப்புள் வந்து அவங்க வச்சிருக்கும் போது கண்டிப்பா இந்த 2026 வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை இந்த ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ருசிச்சு எட்டு தொடர தூரத்துல இருக்குங்கிறதுல எனக்கு என்னுடைய அசஸ்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு சாத்தியக்கூறுகள் பெரிய அளவிலே இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி பிரபா.